வணக்கம். இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தையில ஒரு மாதிரி ஒரே பரபரப்பா இருந்துச்சு. ஜூலை 31, 2025 முதல்ல ஒரு பெரிய சரிவு. ஆனா அப்புறம் பார்த்தா ஒரு நல்ல மீட்சி. என்னதான் நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? கண்டிப்பா. வாங்க. நாள் ஆரம்பிச்சலே ஒரு ஒரு அதிர்ச்சியான செய்தியோட தான் இல்லையா? அமெரிக்க அதிபர் இந்திய பொருட்கள் மேல 25% வரி போடுறதா சொன்னாரு. அது சந்தை ஆரம்பத்துல பயங்கரமா கீழே இழுத்துருச்சு. ஆமா ஆமா. ரொம்பவே பாதிச்சது. சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சுமார் 80,700 அதாவது 80,695 வரைக்கும் போச்சு. நிஃப்டியும் அப்படிதான் 24,642 வரைக்கும் சரிஞ்சது. ஓஹோ. ஆனா நாள் முடியும் போது சென்செக்ஸ் 81,185.58 புள்ளிகள்ல நின்னுச்சு. நிஃப்டி 24,768.35 அதாவது ஒரு 0.35% 0.36% சரிவு தான். அந்த நாளோட லோ பாயிண்ட்ல இருந்து நல்லாவே மேலே வந்திருக்கு. ஆமா. இந்த ஆரம்ப சரிவுக்கு அமெரிக்காவோட அந்த 25% வரி அறிவிப்பு ஒரு முக்கிய காரணம்னு சொல்றீங்க. அதோட ரஷ்யா கூட இருக்கிற நம்ம உறவுகள் பத்தியும் சில அபராதங்கள் வரலாமான்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஆமா, அந்த செய்திகளும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. குறிப்பா நம்ம ஏற்றுமதி துறைகள், ஜவுளி, பார்மா, ஆட்டோ உதிரி பாகங்கள் இதுக்கெல்லாம் பாதிப்பு வருமோன்னு ஒரு ஒரு பயம் இருந்தது. சரி. இது இல்லாம உலக அளவுல பார்த்தா அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை மாத்தாம வச்சிருந்தாங்க. ம். அதுவும் ஒரு விதமான காத்திருப்பு மனநிலையை கொடுத்துச்சு. அப்புறம் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து 4வது நாளா ஏறினதும் ஒரு சின்ன அழுத்தம் தான். சரி. இவ்வளவு நெகட்டிவ் நியூஸ், இவ்வளோ அழுத்தம், இதுக்கப்புறம் சந்தை மீண்டு வந்ததே அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி? ஆமா, இங்கதான் விஷயமே இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், DIIs. ஓகே, டிஐஐஸ். அவங்க பாத்தீங்கன்னா நிகரமா 1,829 கோடிக்கு மேல பங்குகளை வாங்கி குவிச்சிருக்காங்க. ஓ, கிட்டத்தட்ட 1830 கோடி. ஆமா, இது சந்தைக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துச்சு. அதே நேரம் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் FIIs அவங்க 850 கோடிக்கு நிகரமா வித்திருக்காங்க. அப்போ முழுக்க முழுக்க டிஐகளோட நம்பிக்கை தான் சந்தையை தாங்கி பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த 25% வரி அறிவிப்பு அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லையே. அதை எப்படி சந்தை எடுத்துக்கிட்டது? அது ஒரு நல்ல கேள்வி. இங்கதான் பாத்தீங்கன்னா சந்தையோட ஒரு முதிர்ச்சியை பார்க்க முடியுது. சந்தையில இருக்கிறவங்க, குறிப்பா அனுபவம் வாய்ந்த நிறுவன முதலீட்டாளர்கள் இந்த அறிவிப்ப ஒரு ஒரு ஃபைனல் முடிவா பார்க்கல. ஓஹோ, அப்ப எப்படி பார்த்தாங்க? இது பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆரம்ப உத்தி மாதிரி, ஒரு நெகோசியேஷன் டாக்டிக். அமெரிக்கா இப்படி அறிவிச்சிட்டு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வுக்கு வருவாங்கன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. சரி சரி. அதனால பெரிய அளவுக்கு பீதி அடையல. ஆமா, அவசரப்பட்டு எதிர்வினையாற்றாம கொஞ்சம் நிதானமா பார்த்தாங்க. இது ஒரு நல்ல பாயிண்ட். இதோட சேர்த்து சில நிறுவனங்களோட நல்ல ரிசல்ட்ஸ் கூட உதவி பண்ணுச்சான். கண்டிப்பா. குறிப்பா HUL மாதிரி நிறுவனங்களோட காலாண்டு முடிவுகள் ரொம்ப வலுவா இருந்துச்சு. அது சந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலை கொடுத்துச்சு. சந்தை சரிஞ்சாலும் நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற கம்பெனி மேல கவனம் போச்சு. அதனால தான் FMCG, ஃபைனான்ஸ், மெட்டல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கிரீன்ல முடிஞ்சதா? ஆமா, அந்த துறைகள் ஆதாயத்தோட முடிஞ்சது. ஓகே. இப்போ கொஞ்சம் மிட் கேப், ஸ்மால் கேப் பக்கம் போலாமா? ஏன்னா சில்லறை முதலீட்டாளர்கள் இப்போ அதுல தான் அதிக கவனம் செலுத்துறாங்க. தாராளமா. அதுலயும் சில முக்கிய பங்குகள் பத்தி பார்க்கலாமா? சொல்லுங்க. முதல்ல இட்டர்னல் லிமிடெட், அதாவது நம்ம முன்னாள் ஜொமேட்டோ. ஆமா. இது இன்னைக்கு நிஃப்டி 50ல அதிக லாபம் பார்த்த பங்கு. கிட்டத்தட்ட 2% ஏறி இருக்கு. ஓ, ஆனா அதோட PE ரேஷியோ ரொம்ப அதிகம்னு சொல்வாங்களே. 21%க்கு மேல வளர்ந்திருக்கு. அதுவும் இல்லாம ஜொமேட்டோ, பிளிங்கிட் மாதிரி டிஜிட்டல் துறைகள்ல அவங்க தான் முன்னணியில இருக்காங்க. கிட்டத்தட்ட கடன் இல்லாத கம்பெனி வேற. இதெல்லாம் முதலீட்டாளர்களை ஈர்க்குது. சரி, அடுத்து கெய்ன்ஸ் டெக்னாலஜி. அது இன்னைக்கு பெரிய நியூஸ் ஆச்சே, பயங்கரமா ஏறுன மாதிரி. ஆமா, 11%க்கு மேல உயர்ந்துச்சு இன்னைக்கு. காரணம் அவங்களோட Q1 முடிவுகள் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நிகர லாபம் சுமார் 50% அதிகரிச்சிருக்கு. 50%? எப்படி? இதுக்கு முக்கிய காரணம் அவங்க வெறும் உதிரி பாகங்கள் செய்யறத விட்டுட்டு பொருளோட டிசைன்லயே பங்கு வகிக்கிற அதிக மார்ஜின் கொண்ட ODM, ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சரர் பிசினஸ்க்கு மாறினதுதான். ஓ, ODMக்கு ஷிஃப்ட் ஆனது. ஆமா, அதோட அவங்க கையில இருக்கிற ஆர்டர் புக் மதிப்பு 47% உயர்ந்து இப்ப 7,400 கோடியை தாண்டி இருக்கு. பிரமாதம். சரி, அடுத்து டெலிவரி பத்தி சொல்லுங்க. நாளைக்கு ரிசல்ட் வருது. ஆனா இன்னிக்கே பங்கு 4.7% ஏறி இருக்க. இதுக்கு 2-3 காரணம் சொல்லலாம். ஒன்னு, லாஜிஸ்டிக்ஸ் துறையோட வளர்ச்சி மேல இருக்கிற ஒரு பொதுவான நம்பிக்கை.
இன்னொன்னு FIS மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி பெரிய முதலீட்டாளர்கள் இந்த பங்குல தங்களோட முதலீட்டை அதிகரிச்சிருக்காங்க. அதுவும் பங்கு விலைக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கு. ஓகே, கடைசியா PDS லிமிடெட் இங்க கொஞ்சம் ஒரு மாதிரி முரணா தெரியுதே. அமெரிக்காவுல புதுசா ஒரு துணை நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்கன்னு நல்ல நியூஸ் வருது. ஆனா பங்கு விலை 52 வாரங்கள்ல இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கே. இது என்ன காரணம்? ஆமா, இது கொஞ்சம் சுவாரஸ்யமான நிலைமை தான். சில சமயம் இப்படி நடக்கும். நல்ல செய்தி வந்தாலும் பங்கு விலை இறங்கும். இதுக்கு ஒட்டுமொத்த சந்தையோட அழுத்தம் ஒரு காரணமா இருக்கலாம். இல்லனா அந்த குறிப்பிட்ட டெக்ஸ்டைல் சார்ந்த துறை பத்தின சில கவலைகள் இருக்கலாம். ம், ஆய்வாளர்கள் வாங்கலான்னு சொன்னாலும் குறுகிய காலத்துல சந்தை சென்டிமெண்ட் இப்படி எதிர்மறையா இருந்தா விலை குறைய வாய்ப்பிருக்கு. சரி. அப்போ இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வுகள்ல இருந்து நாம முக்கியமா என்ன எடுத்துக்கலாம்? ஒரு சுருக்கமா சொன்னா. முக்கியமா 2 விஷயங்க. ஒன்னு, நம்ம இந்திய சந்தை வெளியிலிருந்து வர்ற அதிர்ச்சிகளை தாங்கிக்கிற அளவுக்கு இப்போ வலுவா இருக்கு. அதுக்கு நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் DIIs ஒரு முக்கிய காரணம். ஆமா, அது தெளிவா தெரியுது. 2வது, அந்த அமெரிக்க வரி விதிப்பு அறிவிப்பு இருக்கு. அது இப்போதைக்கு ஒரு ஆரம்ப நிலை மாதிரி தான் தெரியுது. இனி நடக்க போற பேச்சுவார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். சரி. அப்புறம் மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகளை பொறுத்த வரைக்கும் நல்ல அடிப்படை, நல்ல வளர்ச்சி வாய்ப்பு இருக்கிற நிறுவனங்களா பார்த்து கவனமா தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். அருமை. ரொம்ப நன்றி. இன்றைய அப்டேட்டுகளுக்கு, இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.